தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன்பு காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெற்றுக் கொண்டு பணம் வழங்கும் நடைமுறை தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதற்கு டாஸ்மாக் பணியாளர்கள் சார்பில் கடும் எதிர்ப்பு எழும்பியுள்ளது. இதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திட்டத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் டாஸ்மாக் பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கம் சார்பில் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் டாஸ்மாக் பணியாளர்கள் மீது பணிச்சுமை அதிகரித்து வருவதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலசங்க சிறப்பு தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். இன்று தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை சில மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டி அனைவரும் அதை கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் வலியுறுத்தியதன் காரணமாக இன்று 28 மாவட்டங்களில் டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் இந்த காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றி வேறு வழியில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அரசிற்கும் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் கவனத்திற்கு ஈர்க்கும் வகையில் இன்று மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த திட்டமானது இடவசதி, பணியாளர்கள் பற்றாக்குறை, அதேபோல் ஏற்கனவே பணிச்சுமை, ஏற்கனவே 50 வயதை தொடுகின்ற ஒரு நிலையில் பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பல்வேறு நோய்களில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பது இது மேலும் பணியாளர்களுக்கு பணி சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இதை விற்பனையாளர் சங்கம் கருதுகிறது. அதே போன்று பணியாளர்களும் இந்த திட்டத்தை மாற்று வழியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இன்று அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் மாற்று வழியில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அனைத்து ஒட்டுமொத்த சங்கங்களையும் ஒன்று சேர்த்து கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நீலகிரியில வந்து இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட். ஆமா ஆமா. இப்போ அங்க என்ன பாத்தீங்கன்னா அது பார்ட்டி ஃபாரஸ்ட். ஆமா ஆமா. அங்க இருக்கிற ஊழியர்களும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லையே, அங்க ஏற்கனவே அந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய எங்க சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் 1ஆம் தேதி கலந்துகிட்டாரு. அங்க எப்படி ட்ரைபல் ஏரியான்றதுனால அங்க எவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். அந்த பாட்டில சேகரிக்க வைக்கக்கூடிய நடு ரோட்ல வச்சிருக்காங்கன்ற போட்டோவோட மேலாண்மை இயக்குநர்களும் சப்மிட் பண்ணோம். இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு உண்டா? ஏற்கனவே 12 மணி 1 மணி அளவில் வெளியே வீட்டுக்கே போறோம். அப்படி இருக்கும்போது அந்த இட வசதி கூட கிடையாது. அதே மாதிரி அவங்க பாட்டில் என்பது ஒரு பிச்சுக்காவால இருக்கிற பாட்டில் அப்படியே கையோட தன் கையில் காட்டுறான். அவங்க வந்து சண்டை போடுறான், கொடுத்துதான் ஆகணுன்றான். அதை கூட அந்த போட்டோவோட அவருக்கு சப்மிட் பண்ணோம். ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏற்கனவே எங்களுக்கு பல்வேறு நோய்கள் சிரமப்பட்டு நிறைய பிரச்சனைகளோட பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை நீங்க மாற்று வழியில் நடைமுறைப்படுத்துகின்ற அவங்களும் வந்து ஏற்கனவே நடைமுறை இருக்கிறவங்க அதை மனமும் முகந்து செய்யல. எல்லாருமே வந்து வேண்டாத இருப்பா ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவிர யாரும் அதை வந்து முழுமையா ஈடுபாடோடு செய்யல. இந்த திட்டம் விரிவுபடுத்தணும்னு நாங்கள் கேட்கவே இல்லை. இந்த திட்டத்தை வரவேற்கிறோம். அதே வேளையில் மாற்று வழியில் டெண்டர் மூலமாக இதை நிறைவேற்றணும் தான் கேட்டிருக்கோம். ஏற்கனவே பார் பிரச்சனைகள், பார் நெருக்கடி, ஏற்கனவே கடைகள் 8க்கு 10 அங்க வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. இந்த விஷயத்தை வந்து நாங்கள் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறோம். அதை வந்து அரசுக்கு குழுவை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இதை அரசு கொண்டு போறோன்ற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை நாங்கள் மாற்று வழியில் கொண்டு வருவாங்கன்றதை நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு வருவோம். தொடர்ந்து பல்வேறு சங்கங்களும் இதை முன்னெடுத்துட்டு போராடிட்டு தான் வராங்க. இந்த திட்டத்தை மாற்று வழியில் கொண்டு வருவாங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தை மாற்று வழியில் கொண்டு வரலன்னா அடுத்த கட்ட போராட்டம் என்று அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய ஒரு கடையெடுப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து போவோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே நிர்ணயிக்கப்பட்ட ஏற்கனவே அடிப்படை சம்பளத்தோட 12,000 ரூபாய் வச்சு இன்னைக்கு குடும்பம் நடத்துறது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வந்து மேற்கொண்டு எக்ஸசா வேலை செய்யறதுன்றது எப்படி முடியும்? ஏற்கனவே இடவசதி ரொம்ப பிரச்சனை, ஆட்களுடைய பற்றாக்குறை குறைவு. அப்படி இருக்கும்போது இதை மேலும் பணி சுமை ஏற்படுத்துவதை நாங்கள் விரும்பல. இதை நீங்க மாற்று வழியில் கொண்டு வாங்கன்றதை நாங்கள் அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம்.